மெடிசின்ற சொல்லுக்கு தமிழில் மருந்துன்னு பேர். மருந்துன்ற சொல்லோட வேர்ச்சொல் மரு அப்படின்றது. மரு அப்படின்ற சொல் நறுமணம் அப்படின்ற பொருளை குறிக்குது. நறுமணம் அப்படின்ற பொருளை குறிக்கிற அந்த மருன்ற சொல்ல தான் மருந்து, மருத்துவம் அப்படின்றதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. எதனால மருத்துவத்துக்கு நறுமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் காட்டில் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற ஒரு காயத்துக்கு மருந்து போடணும்னாலும், இல்லை வேற ஏதாவது நோய்க்கு அவங்களுக்கு மருந்து தேவைனாலும் அங்கே உள்ள தாவரங்களை, இலைத்தழைகளை பயன்படுத்தி தான் அவங்க மருத்துவமே செஞ்சுருந்துருக்காங்க. அந்த தாவரத்தையும் எப்படி மெடிசனுக்கு பயன்படுத்தக்கூடியதான் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்கன்னா, தாவரத்தோட இலையோ ஏதோ ஒரு பாகத்தையோ எடுத்து அதை கையால் நசுக்கி முகர்ந்து பார்த்து அதோட அந்த மனத்தை வச்சு தான் அதோட அந்த மெடிசன் தன்மையும் அந்த தாவரத்தை வகைப்படுத்துறதுக்கும் அவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்படி முகர்ந்து பார்த்து நறுமணத்தை வச்சு மருத்துவம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றதுனால தான் மருத்துவத்துக்கு மரு அப்படின்ற வார்த்தையை அந்த வேர்ச்சொல்லாக கொடுத்து மருந்து, மருத்துவம் அப்படின்ற சொல்லே உருவாகியிருக்கு. இது மூலமாக தான் அந்த காலத்தில் நம்ம சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் இதெல்லாம் கூட செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். எப்படி நம்ம முன்னோர்கள் காட்டில் இந்த மாதிரிலாம் மருத்துவத்தை கண்டுபிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரியே இப்போ ஒரு குரங்கு தனக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமத்ராவோட காட்டு பகுதிகளில் விஞ்ஞானிகள் கொஞ்சம் காலமாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சில உராங்குட்டான் குரங்குகளை கொஞ்சம் காலமாக பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குரங்குக்கு அவங்க ரக்கூஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த குரங்கு 2022 அதோட வலது கன்னத்தோட அந்த கீழ்ப்பக்கம், கண்ணுக்கு கீழ்ப்பக்கத்தில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த காயம் எப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒன்று அது ஏதாவது கிளை தாவி இருக்கலாம். உராங்குட்டான் குரங்குகள் ரொம்ப எடை அதிகம், அது அந்த கிளை முறிஞ்சு கீழே விழுந்ததுனால அந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம். இல்லைனா இது ஒரு ஆண் குரங்கு, ரக்கூஸ்ன்றது ஒரு ஆண் குரங்கு, அதனால அது இன்னொரு ஆண் குரங்கோட சண்டையிடும் போது இந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதனால் ஏற்பட்டுச்சுன்னு அந்த விஞ்ஞானிகளுக்கு சரியாக தெரியல. அது ஒரு பெரிய விஷயமும் இல்லை. எப்படி அந்த காயம் ஏற்பட்டுச்சுன்றதை விட அதுக்கப்புறம் அந்த காயத்தை அது என்ன பண்ணுச்சு அப்படின்றதான் இங்கே ஆய்வு பொருளாகவே ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த காயத்தை அது என்ன பண்ணியிருக்குன்னா, காயம் ஏற்பட்டு விஞ்ஞானிகள் அதை பார்த்ததுலேருந்து அடுத்த 2 நாளைக்கு அது பெருசாக அந்த காயத்தை ஒன்றும் பண்ணலை. ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் 3ஆவது நாள் அது ஒரு செடியை தேடி போயிருக்கு. அந்த செடியை தேடி போய் அந்த செடியோட இலைகளை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ரொம்ப நேரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த செடிக்கு அக்கர் கன்னிங் அப்படின்ட்டு பேர். இந்த செடியோட இலைகளை பறித்து ரொம்ப நேரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது பொதுவாகவே நிறைய உயிரினங்கள் செய்கிறது தான். அந்த உராங்குட்டான் மாதிரியான உயிரினங்களும் நிறைய இலைத்தழைகள் தான் சாப்பிடக்கூடியது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இலையை வாயில் போட்டு நல்லா கடிச்சு சாராக்கி அதோட சாரை எடுத்து அந்த கன்னத்தில் பக்கத்தில் அந்த புண்ணு வந்திருக்கு இல்லையா, அதில் போட ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் விஞ்ஞானிகள் பெரிய அளவுக்கு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இது அந்த மருந்து அந்த சாரை கொண்டு போய் அந்த புண்ணில் போட்டுக்கிட்டே இருந்து கிட்டத்தட்ட 3 நாளைக்கு இப்படியே அந்த புண்ணுக்கு மேலே அந்த சாரை வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. தினமும் எழுந்திரிச்ச உடனே, அதாவது விடிஞ்ச உடனே இது அந்த செடியை தேடி போயிருக்கு. இதை ஒரு ரொட்டீனாகவே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. 3ஆவது நாளைக்கு அப்புறம் அதோட புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அது அந்த மருந்து சாரை பறித்து கன்னத்தை தவிர வேறு, அந்த காயத்தை தவிர வேறு எங்கேயுமே உடம்புல தேய்க்கல அப்படின்றது மூலமாக அது கண்டிப்பாக அதோட மருத்துவ பயன் தெரிஞ்சு அதை மருந்தாக தான் பயன்படுத்தியிருக்கு அப்படின்ற முடிவுக்கு விஞ்ஞானிகள் வராங்க. அதே மாதிரியே 3 நாள் இதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 3ஆவது நாள் புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதையும் பார்க்குறாங்க. 1 மாதத்தில் இது தொடர்ச்சியாக இந்த புண்ணுக்கு இந்த மருந்தை போட்டுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் 1 மாதத்தில் அந்த புண்ணு இருந்த இடமே தெரியாமல், தழும்பே தெரியாமல் சுத்தமாக ஆறி போயிடுச்சு அப்படின்றதையும் பார்த்ததுக்கப்புறம் தான் உலகத்திலேயே முதல் முறையாக ரெக்கார்ட் பண்ணப்பட்ட, கண்களால் பார்த்து புரிஞ்சிக்கப்பட்ட ஒரு விலங்கு தனக்குத்தானே மருத்துவம் செஞ்சிக்கக்கூடிய செயல் இதுதான் அப்படின்றத அறிவிக்கிறாங்க. இந்த உராங்குட்டான் பயன்படுத்துகிற அந்த தாவரம் சாதாரணமான தாவரமும் இல்லை. அது உண்மையாகவே ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே கொண்ட ஒரு தாவரத்தோட இலை அந்த அக்கர் கன்னிங்கிற இலை அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இது இந்த குரங்கு மட்டும் யூஸ் பண்ணல, மனிதர்களுமே இந்த தாவரத்தை கொஞ்சம் மெடிசனுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக புண்ணு ஆத்துறதுக்கு, அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக்கு, இந்த வீக்கம் வர்றது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு, அப்புறம் டயரியாவுக்கு, டயபெட்டிஸ்க்கு இதெல்லாம் கூட அந்த பகுதிகளில் மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டு இருக்கு இந்த தாவரம். ஆனால் இதை இந்த குரங்கு யூஸ் பண்ணுறதை இப்போ தான் நம்ம முதல் முறையாக பார்க்குறோம். இந்த குரங்கு இப்போ யூஸ் பண்ணது வந்து புது செய்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. உண்மையாகவே நிறைய விலங்குகள் இந்த மாதிரி தனக்கு தானே மருத்துவம் பார்த்துக்கிறத நம்ம பார்த்துருப்போம், கேள்வி கூட பட்டிருப்போம். உதாரணமாக நம்ம வீட்டில் உள்ள பூனை, நாய் இதெல்லாம் கையில் இல்லை அதோட கால்களில் எங்கேயாவது அடிபட்டுருச்சு, இல்லை உடம்புல எங்கேயாவது புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அதை தொடர்ச்சியாக நக்கிக்கிட்டே இருக்கும். ஏன் நம்ம கூட கையில் ஏதாவது திடீர்னு வெட்டிக்கிட்டோம்னா உடனே வாயில் கையை வச்சு அப்படியே அந்த ரத்தத்தை உரிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. உடனே கையை வாயில் வச்சுருவோம். இது எல்லாமே எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எச்சில்லையே ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய நிறைஞ்சிருக்கு. இது இயற்கையான அறிவா, ஜெனட்டிக்கான அறிவா அந்த உயிரினங்களுக்கு இருக்கிறதுனால தான் எந்த ஒரு உயிரினமுமே தனக்கு புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி சீக்கிரமாக ஆற்றிடுது. ஸோ நம்ம எச்சில் புண்ணு ஆற்றக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நம்மளோட வாய் பகுதியில், வாய்க்கு உள்பகுதியில் எங்கேயாவது காயம் வந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உடனே ஆறிடுது. அதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், பூனையெல்லாம் கூட இந்த தாவரத்தை பயன்படுத்துறதையும் பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டுட்டு அது செரிமானமாக கஷ்டமாக இருக்குது, அதை திரும்ப வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது ஒன்று கக்கி வாந்தி இருக்கும், இல்லைனா போயிட்டு நுணா இலை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு மருத்துவ இலையை அது சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் க்யூர் ஆன மாதிரி தெரியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் வீட்டு பூனை, உங்கள் வீட்டு நாய் எல்லாமே இந்த மாதிரி தாவரங்களை அப்பப்போ கடிச்சு சாப்பிடும். சில நேரங்களில் அதை கடிச்சு சாப்பிட்டுட்டு ஏற்கனவே சாப்பிட்ட உணவோடு சேர்த்து கக்கிறதையும் பார்த்துருக்க முடியும்.
இந்த மாதிரியே 1960களில் காடுகளில் சிம்பன்சிஸோட அந்த கழிவுகளில் இந்த மாதிரியான மெடிசனல் பிளான்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத பார்த்துருக்காங்க. ஸோ அந்த சிம்பன்சிஸ் ஏதாவது ஒரு சிக்னஸால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம், அதுலேருந்து தன்னை க்யூர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மெடிசனல் பிளான்ட் அது எடுத்திருக்கு அப்படின்றது அப்பயே தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அப்படின்னாலும், முதல் முறையாக ஒரு பிளான்ட்டோட இந்த மாதிரியான தன்மைகள், இந்த அளவுக்கு மருத்துவத்தன்மைகள் உள்ள ஒரு தாவரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாவரத்தோட கூழை அரைச்சி அதை ஒரு காயத்துக்கு மருந்தாக போட்டது, கிட்டத்தட்ட மனிதர்கள் செய்கிற அதே மெத்தடில் செஞ்சது அப்படின்றது முதல் முறையாக இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி ஒரு உராங்குட்டான் குரங்கு ஒரு செடியை வச்சு மருத்துவம் பார்த்துருக்குன்றது ஓகே தான். ஆனால் இந்த தாவரத்தை பயன்படுத்தினா புண்ணை ஆற்ற முடியும் அப்படின்றது அந்த குரங்குக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்கு விஞ்ஞானிகள் சில தேரிஸை முன்வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குரங்குக்கு அதோட தாய்கிட்ட இருந்து அதோட தாய்கிட்ட இருந்துன்னு வழி வழியாக கடத்தப்பட்ட அறிவாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ குரங்குக்கு முதல்ல இது எப்படி தெரிஞ்சிருக்கும்? பொதுவாக அந்த குரங்கினத்துக்கு தெரியுது அப்படின்னா அது எப்படி முதல்ல தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா, குரங்குகள் எல்லாமே இந்த தாவரத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு வாழக்கூடியதாக தான் பெரும்பாலும் இருக்குது. அதுங்க இந்த செடியை பறித்து சாப்பிடும்போது அது உடம்புல எங்கேயாவது புண்ணு இருந்திருக்கலாம். பறித்து சாப்பிட்டது போக மீதி அந்த கையில் ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த சாரை அதை தெரியாமல் அந்த புண்ணில் வச்சுருந்துருக்கலாம். அப்போது அதுக்கு கொஞ்சம் அந்த பெயின் ரிலீஃப் தன்மை கூட அந்த செடிக்கு இருந்திருக்கும். அப்போ உடனடியாக அதோட வலி குறையிறது அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே தலைமுறையாக பின்பற்ற ஆரம்பித்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தேரி என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா பொதுவாகவே ஏப்ஸ் வகையில் சேர்ந்தது தான் இந்த உராங்குட்டான், கொரிலா, சிம்பன்சி இதெல்லாம் மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது நமக்கு தெரியும். இதுங்களுக்குலாம் ஸோ அறிவு கொஞ்சம் அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் இதே அறிவு கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது, ஏன்னா மனிதர்களும் இதே மாதிரி காட்டுக்குள்ளேருந்து மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது, ஒரு காலத்தில் மனிதர்களுக்கும் குரங்குகளுக்குமான ஒரு பொதுவான மூதாதையர் ஒன்று இருந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மூதாதையரே இதை செஞ்சுருக்கலாம். அதனால தான் அது மனிதர்களும் செய்கிறதாகவும் இப்போ குரங்குகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் இருக்குது அப்படின்ற தேரியும் முன்வைக்கிறாங்க. இப்போது உங்களில் சில பேருக்கு பரிணாம வளர்ச்சி கொள்கை பொய், டார்வின் தேரி பொய், குரங்குகளுக்கும் மனுஷனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அது வேற நாம வேற அப்படின்லாம் கமெண்ட் பண்ணணும்னு தோணுதில்ல, போய் பண்ணுங்கள்.